கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தெளிவு வழங்கும் தவக்கால தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்று தியானத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட வேதாகம பகுதி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இப்பகுதியில் இயேசுவின் முதலாவது சோதனையும் அதற்கு இயேசு கூறிய மறுமொழியும் காணப்படுகிறது. இங்கே இயேசு 40 நாட்கள் இரவும் பகலும் நோன்பிருந்து இந்த சோதனைக்கு முகம் கொடுத்ததை நாங்கள் காணலாம். இயேசுவுக்கு பசி ஏற்பட்டது என இந்த பகுதியில் கூறப்பட்டிருக்கிறது. பசி வந்தால் பத்தும் பறக்கும் என புகழ்பெற்ற வார்த்தை இந்த உலகத்திலே இருக்கிறது. நாங்கள் வேதாகமத்திலும் ஏசா என்ற நபரை பற்றி பார்க்கும் போது அவர் அதிக பசியினால் தனது சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் என கூறப்பட்டுள்ளது. எனவே பசி என்பது மனிதரை தன்னை தனது நிலையை மறக்க வைக்கும் ஒன்றாக இருக்கிறது. பசி வந்த பிறகு மனிதர் அந்த பசியை போக்குவதற்காக எவ்வாறான காரியங்களையும் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இயேசுவும் இவ்வாறான சூழ்நிலைக்குள் சென்றார். ஆனால் இயேசு கடவுளின் உதவியுடனும் வேத வார்த்தைகளை பயன்படுத்தியும் அந்த சோதனையை மேற்கொண்டார். இயேசு பசியாக இருந்தாலும் தனது தன்மையை, தனது நிலையை மறக்கவில்லை. எனவே அவர் உறுதியானவராக காணப்பட்டார். எனவே மனிதர்கள் எவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் தனது நிலையை இழக்கக்கூடாது. தான் யார், தான் எவ்வாறானவர் என்பதை மறக்க கூடாது. வாழ்க்கையிலே எவ்வாறான சோதனைகள் வந்தாலும் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த சோதனையிலிருந்து நாங்கள் மேற்கொள்வதற்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம், கடவுளுடைய வார்த்தைகள் இன்றியமையாதவைகளாக காணப்படுகிறது. எனவே இந்த தவ காலத்திலே அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து, அதிகமாக ஜெபித்து எங்களுடைய வாழ்வை ஆண்டவரோடு நாங்கள் கட்டி எழுப்புவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற எல்லா சோதனைகளையும் நாங்கள் மேற்கொண்டு ஜெயம் பெற கிருபையின் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். நாங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தாவே, இதோ உம்முடைய மந்தையிலே ஆடுகளாயிருக்கிற நாங்கள் எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்ல மேய்ப்பன். இதோ நீர் இந்த பூமியிலே வாழும் போது சோதனைகளுக்கு முகம் கொடுத்து எவ்வாறு ஜெயம் பெற்றீரோ, அதுபோல உம்முடைய ஆடுகளாகிய நாங்களும் உடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற சோதனைகளுக்கு முகம் கொடுத்து ஆண்டவரே, வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் உறுதியாக இருந்து ஜெயம் பெற நீர் கிருபை செய்யும். உடைய சமூகம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆமேன்.